இங்க 2 பேரு கண்ணுல படுற ஸ்ட்ரீட் டாக்ஸ பிடிக்க வந்திருக்காங்க. அப்போ அங்க சில நாய்க்குட்டிங்களை பாக்குறாங்க. அதை பிடிக்கலாம்னு போகும்போது அதோட மதர் டாக் அங்க வந்துருது. அதோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த குட்டி டாக்ஸ சேவ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா ஹியூமன் ஸ்ட்ரென்த் முன்னாடி மதர் டாகோட ஸ்ட்ரென்த் எடுபடல. அவங்க 2 பேரும் அதுக்கு மயக்க மருந்து கொடுத்து கூண்டுக்குள்ள அடைச்சி நாய்க்குட்டிகளையும் எடுத்துக்கிட்டு ஷெல்டருக்கு கொண்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா 1 வீக்குள்ள அந்த குட்டிகளை யாரும் அடாப்ட் பண்ணலன்னா கருணை கொலை பண்ணிடுவாங்க. டாக்டர் இப்போ அந்த கூண்டை திறக்கிறாங்க. ஆனா மதர் டாக்கு இன்னும் மயக்கம் தெரியல. ஆனாலும் அந்த மதர் டாக் குட்டிகளுக்காக கண்ணை திறந்து எலும்பி நிக்குது. அதை பார்த்து அங்க இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அதோட தாய் உள்ளத்தை பார்த்து பிரமிச்சு போறாங்க. அதுக்கு ஃபுட் கொண்டு வந்தாலும் கூட ஆபத்தா நினைச்சு குறைக்குது. அன்னைக்கு நைட்டு விண்டோ ஓப்பனா இருந்ததுனால குளிர்ல ஒரு குட்டி இறந்து போகுது. அதை அடக்கம் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த மதர் டாக் குட்டிய வாயில கவ்விக்கிட்டு விட்டு கொடுக்கவே இல்லை. அதை பார்த்த ஹீரோவோட ஹார்ட் மெல்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவன் அந்த நாய்க்குட்டிங்களை கருணை கொலை செய்யற டேட்டை ரகசியமா எக்ஸ்டெண்ட் பண்றான். அதோட பெட்ஷீட்டையும் கொடுத்து அதுக்கப்புறம் குளிராம பாத்துக்கிறான். அந்த டாக் ஃபேமிலியால யாருக்கும் பாதிப்பு வராது, அவங்க நல்லவங்க தான் நிரூபிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு போர்டை எடுத்து அந்த கூண்டை சுத்தி அடைக்கிறான். மதர் டாக் இப்போ கொஞ்சம் காம் ஆகுது. அதுக்கப்புறம் இவன் மேல அந்த டாக்குக்கு ட்ரஸ்ட் வர்றதுக்காக டெய்லி நைட்டு அந்த டாக்கோட பேச ட்ரை பண்றான். அதோட அதுக்கு சாப்பிட சாசேஜ் பீஸையும் போட்டுட்டு போறான். ஆரம்பத்துல யோசிச்ச அந்த டாக் அதுக்கப்புறம் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுது. அந்த டாக்குக்கு இந்த ஃபுட் அதோட ஓல்டு ஃபேமிலியை ரிமைண்ட் பண்ண வைக்குது. ஆக்சுவலா இந்த டாக்கோட பாஸ்ட்ல இதோட ஓனரும் அவரோட ஒய்ஃபும் இது மேல காட்டின கேரிங் எல்லாம் அதுக்கு நினைவுக்கு வருது. ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஓனர் சிட்டிக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரீட்லயே வாழ ஆரம்பிக்குது. சில பேர் அதை பாசமா பாக்குறாங்க, நிறைய பேர் அதை விரட்டி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர் அதுக்கு கிடைக்குது. அது மூலமா குட்டிங்களை பெத்துக்கிறாங்க. ஆனா அந்த சந்தோஷமும் ரொம்ப நாள் நீடிக்கல. அந்த டாகையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ மதர் டாகும் குட்டிகளும் கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்காங்க. அதனாலதான் அதுக்கு ஹியூமன்ஸ் மேல ட்ரஸ்டே வர மாட்டேங்குது. அடுத்த நாள் ஹீரோ அந்த டாகுக்கு போட்ட சாசேஜ் பீஸ் இல்லாததை பார்த்து நம்ம மேல இந்த டாகுக்கு ட்ரஸ்ட் வருதுன்னு புரிஞ்சுக்கிறான். சோ டைரக்டாவே அந்த குட்டிகளுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அந்த மதர் டாக் ஆபத்துன்னு நினைச்சு வேகமா வந்து அவன் கையில கடிச்சிருது. அவன் அந்த வலியை தாங்கிக்கிட்டு குட்டிய மெல்ல தரையில வச்சுட்டு நான் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன்னு மெல்ல அந்த மதர் டாக் கிட்ட பேசுறான். உடனே அந்த மதர் டாக் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு சாரி சொல்ற மாதிரி அவனை பாக்குது. ஆனா அடுத்த பிரச்சனையும் வருது. என்னன்னா ஷெல்டர் டைரக்டர் கண்டுபிடிச்சு அந்த நாய்க்குட்டிங்களை கருணை கொலை பண்ண ஆர்டர் போடுறாரு. ஷாக்கான ஹீரோ அந்த டாக் முன்னாடி வந்து உட்காந்து அழுகுறான். இது எல்லாம் என்னோட தப்பு தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மதர் டாக் ஹீரோ கிட்ட வந்து அவனோட கையை மெல்ல லிக் பண்ண ஆரம்பிக்குது. அதுல இருந்து அது ஹியூமன்ஸை மறுபடியும் நம்ப ஆரம்பிக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.